إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற அல் குர்ஆன் விளக்க வகுப்பிலே சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்று ஆரம்பிக்கின்ற சூரத்துல் அலாவுடைய முதல் 8 ஆயாக்களின் விளக்கங்களை பார்த்தோம். இந்த வகுப்பிலே இந்த சூறாவின் தொடர்ந்து வரக்கூடிய 9வது ஆயாவிலிருந்து நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆயாக்களுக்கு முன்னால் உள்ள ஆயாக்களிலே அல்லாஹு தஆலா சொன்ன ஒரு விடயம்தான், இம்மை மறுமையுடைய நலன்களை இலகுவாக்குவதாக பொறுப்பெடுத்திருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த ஆயாவிலே அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், ஃபதக்கிர், ஞாபகமூட்டுவீராக, உபதேசம் செய்வீராக, தஅவா செய்வீராக என்று ஆரம்பிக்கின்றான். இதற்கு முன்னால் உள்ள ஆயாக்களிலே அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அவர்களது காரியங்களை இலகுபடுத்தி இருக்கிறான். எனவே நீங்கள் உங்களுடைய தாவா பணியை ஆரம்பியுங்கள், தாவா பணியை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று இங்கே சொல்கின்றான். அதே போன்று இதற்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய ஆயாக்களிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை நபி அவர்களுக்கு ஓதச் செய்வதாகவும் அதனை இலகுபடுத்துவதாகவும் கட்டளையிட்டிருக்கின்றார். எனவே இங்கே அல்லாஹு தஆலா தாவா பணியை, பிரச்சார பணியை செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான், அதை இலகுபடுத்தி இருக்கின்றான். அதன் விளைவு, அதனால் நபி அவர்கள் பயனடைவார்கள். அவர்கள் யாருக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ அப்படியானவர்களும் பயனடைவார்கள். இந்த 9வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஃபதக்கிர், நபியே நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். ஃபதக்கிர், எதை கொண்டு நபி அவர்கள் ஞாபகமூட்டுவார்கள்? அல் குர்ஆனை மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தித் திக்ரா, உபதேசம், ஞாபகமூட்டல் பயனளித்தால். சூரத்து காஃப் 45வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். மன் யகாஃபு வஈத், என்னுடைய எச்சரிக்கையை பயப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் குர்ஆனை கொண்டு ஞாபகமூட்டுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் யாருக்கு பயனளிக்கும்? எல்லோருக்கும் பயனளிக்காது, சிலருக்கு பயனளிக்கும். அதனை அல்லாஹு தஆலா பின்னால் சொல்லியிருக்கிறான். யார் அதனால் பயனடைவார்கள், யார் பயனடைய மாட்டார்கள் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். ஆனால் நபி அவர்களுடைய கடமை அனைவருக்கும் அதனை எடுத்துச் சொல்வது. இன் நஃபஅத்தித் திக்ரா, பயனளித்தால் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால், எல்லோருக்கும் அது பயனளிக்காது என்பதுதான். அதே போன்று நபி அவர்களுக்கு ஒரு முறையேனும் இந்த மார்க்கத்தை அனைவருக்கும் எத்தி வைக்க வேண்டும். அபூஜஹலுக்கு அது பயனளிக்காது என்பது அல்லாஹுக்கு தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமை, அதனை அவர்கள் எத்தி வைக்க வேண்டும். அவர்கள் அதனை எத்தி வைத்தார்கள். ஆனால் பலமுறை எத்தி வைத்ததற்கு பிறகும் இனிமேல் இப்படியானவர்களுக்கு நாம் சொல்வதில் பலனளிக்காது என்று இருந்தால், அந்த இடத்திலே அவர்கள் திரும்ப திரும்ப எத்தி வைக்க வேண்டிய கடமை இல்லை என்றால் கடமை முடிந்துவிட்டது. இந்த விளக்கங்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம்.
எனவே ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா, உபதேசம் பயனளித்தால் நீர் உபதேசம் செய்வீராக, ஞாபகமூட்டுவீராக, குர்ஆனை எடுத்துச் சொல்வீராக. அல்லாஹு தாலா சூரத்து தாரியாத்துடைய 55வது ஆயாவிலே சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகமூட்டுவீராக, நிச்சயமாக ஞாபகமூட்டல் மூமீன்களுக்கு, நிச்சயமாக திக்ரா உபதேசம், ஞாபகமூட்டல் மூமீன்களுக்கு பயனளிக்கும். நபி அவர்களுக்கு உபதேசம் செய்யுமாறு அல்லாஹு தாலா இந்த 9வது ஆயாவிலே சொல்லிவிட்டு அடுத்த ஆயாக்களிலே அல்லாஹு தாலா என்ன சொல்ல வருகிறான் என்றால், இந்த உபதேசம் எல்லோருக்கும் பயனளிக்காது. இந்த உபதேசத்தினால் பயனடைகின்றவர்கள், அதனை ஏற்றுக்கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள், இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். உபதேச விஷயத்திலே 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறார். ஆனால் அவர்கள் யார் என்பதை அல்லாஹு தாலா அறிந்து வைத்திருந்தாலும் நபி அவர்களுக்கு அவர்கள் யார் என்பது தெரியாது. அல்லாஹு தாலா யார் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தனது அறிவின் அடிப்படையிலே அவர்களை நரகத்துக்கு நுழைவித்தால் அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கு ஆதாரம் வரவில்லை என்று சொல்லலாம். அதனால் அல்லாஹு தாலா ஆதாரத்தை அவர்களுக்கு முன்னால் நிலைநாட்டுகின்றான். ஆதாரம் நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகு அவர்கள் மறுக்கின்றார்கள். மறுத்ததற்கு பிறகு அவர்கள் அதன் மூலமாக நரகத்தை அடைகின்றார்கள். அல்லாஹு தாலா 10வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? சயதக்கரு மன் யக்ஷா. சயதக்கர் பயனடைவர், உபதேசத்தை ஏற்றுக்கொள்வர் யார்? மன் யக்ஷா பயப்படக்கூடியவர்கள். பயப்படக்கூடியவர்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள், குர்ஆனை கொண்டு பயன் பெறுவார்கள், நல்லுணர்ச்சி பெறுவார்கள். சயதக்கர் குர்ஆனுடைய உபதேசத்தை கொண்டு படிப்பினை பெறுவார்கள். சயதக்கர் யார்? எல்லோரும் அல்ல. மன் யக்ஷா யார் அஞ்சுகிறார்களோ அப்படியானவர்கள். யாரை அஞ்சுகக்கூடியவர்கள்? தம்மை படைத்த இறைவனை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அவனுடைய வேதனையை பற்றி, தண்டனையை பற்றி பயப்படக்கூடியவர்கள், மறுமை நாளை பற்றி அஞ்சக்கூடியவர்கள். அப்படியானவர்கள் தான் உபதேசத்தினால் பயனடைவார்கள். சூரத்து ஹூதுடைய 103வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ذلك لآية لمن خاف عذاب الآخرة. நிச்சயமாக அதிலே அத்தாட்சி இருக்கிறது. யாருக்கு? லிமன் خاف عذاب الآخرة, ஆஹிராவுடைய மர்மையின் அதாபை பயப்படக்கூடியவர்களுக்கு. அதே போன்று காஃபிருடைய 13வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், وما يتذكر إلا من ينيب. யார் அல்லாஹுவின் பக்கம், இறைவனின் பக்கம் மீளக்கூடியவராக இருக்கின்றாரோ அப்படியானவர் தான் படிப்பினை பெறுவார், நல்லுணர்ச்சி பெறுவார். சூரத்து நாஸிஆத்திலே ஃபிரௌனுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? ஃபஅஹதஹு அல்லாஹு நகாலல் ஆখিরাতি வல் ஊலா. இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டுடைய தண்டனையாக அல்லாஹு தாலா அவனை பிடித்து கொண்டான். 2 தண்டனையை அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுத்திருக்கிறான். இம்மை தண்டனை, மூழ்கடிக்கப்பட்டான். அதே போன்று மறுமை தண்டனை. இன்ன ஃபீ ذلك لعبرة لمن يخشى. அதிலே படிப்பினை இருக்கிறது. யாருக்கு? லிமன் யக்ஷா அஞ்சக்கூடியவர்களுக்கு. இங்கேயும் அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சயதக்கரு மன் யக்ஷா. அஞ்சக்கூடியவர்கள் படிப்பினை பெறுவார்கள், நல்லுணர்ச்சி பெறுவார்கள், உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதுக்கு மாற்றமானவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை 11வது ஆயாவிலே சொல்கிறான், வயதஜன்னபுஹல் அஷ்கா. அந்த உபதேசத்தை தவிர்த்து விடுவார்கள், அதிலிருந்து தூரமாகி விடுவார்கள். யார்? அல் அஷ்கா, பாக்கியம் இழந்தவர், துர்ப்பாக்கியசாலி, மோசமானவர். யார் பயனடைவார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
யார் பயனடைய மாட்டார் என்பதை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல் அஷ்கா மிக மோசமானவன், அல்லாஹுவை நிராகரிக்கின்றவன், மிக மோசமானவன். ஷகி அஷ்கா. எனவே அவன் அதனை தவிர்த்து விடுவான், அதிலிருந்து தூரமாகி விடுவான், அதனால் பயனடைய மாட்டான். வயதஜன்னபுஹல் அஷ்கா. அவன் மோசமானவனாக இருப்பதனால், துர்ப்பாக்கியவானாக இருப்பதனால், அவன் அந்த உபதேசத்தினால் பயனடையவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். அவன் மோசமானவனாக இருப்பதுதான் அவனுடைய கெட்ட செயலுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த கெட்ட செயலுக்குரிய தண்டனை என்ன, இப்படியானவன், இப்படி மோசமானவன் அடைகின்ற விளைவென்ன என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அடுத்த 12வது ஆயாவிலே சொல்கிறான். அல்லதி யஸ்லன் நாரல் குப்ரா. மிகப்பெரிய நெருப்பிலே அவன் பற்றி எரிவான். மிகப்பெரிய நெருப்புக்குள் நுழைவான், அதை அடைவான், அதிலே அவன் பற்றி எரிவான். யஸ்லா. யஸ்லா என்பது இங்கே நரகத்துக்கு நுழைவதை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த யஸ்லா என்ற சொல்லுடைய அடிப்படை அர்த்தம் என்னவென்றால், அந்த நெருப்பின் சூட்டை, கடும் தன்மையை அனுபவிப்பது. எனவே நெருப்பிலே அவன் பற்றி எறிவான். சாதாரணமான நெருப்பு அல்ல, அல் குபரா, பெரும் நெருப்பு. அல்லாஹு தஆலா இந்த நெருப்பை பெரும் நெருப்பு என்று சொல்கிறான். இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் யஸ்லா என்பது நரகத்துடைய அந்த கடுமையான நெருப்பை, அதன் நோவினை அனுபவிக்கதை வர்ணிக்கின்ற ஒரு வார்த்தை. நெருப்பை பற்றி சொல்கிற பொழுதும் பிரமாண்டமான நெருப்பு, பெரிய நெருப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்துல் லைலுடைய 14, 15வது ஆயாக்களிலே அல்லாஹ் தஆலா சொல்வதை போல, ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலவ்வா. உங்களுக்கு நான் கொழுந்து விட்டெறியும் ஒரு நெருப்பை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. அதிலே மோசமானவன் ஷகி, அஷ்கா, துர்ப்பாக்கியவான். இங்கே அல்லாஹ் தஆலா அல் அஷ்கான்னு சொல்லியிருக்கிறான், அங்கேயும் அல் அஷ்கான்னு சொல்லியிருக்கிறான். அப்படியானவனை தவிர அதிலே பற்றி எறிய மாட்டார். எனவே அந்த நரக நெருப்பில் எரியக்கூடியவர் அஷ்கா, மிக மோசமான ஒருவராக இருப்பார். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே விவரித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூகிது இப்னு ஆதம். மனிதன் பற்ற வைக்கின்ற உங்களுடைய இந்த நெருப்பு இருக்கிறதே, ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அன் மின் ஹர்ரி ஜஹன்னம். நரக சூட்டின் 70ல் ஒரு மடங்குதான். காலு வல்லாஹி இன் கானத் லகாஃபியத்தன் யா ரசூலல்லாஹ். நபி தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பே போதுமே. இவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு மனிதன் மூட்டுவது. எங்களுக்கு தெரியும், இந்த நெருப்பினால் இரும்பை உருக்குகிறார்கள், கண்ணாடி குவளைகளை உருவாக்குகிறார்கள், நெருப்பினால் என்னவென்னவெல்லாம் செய்கிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமானது. நெருப்பு ஒரு காட்டிலே பற்றி கொள்கிற பொழுது அந்த காட்டையே அழித்து விடுகிறது. கட்டிடத்திலே அது பற்றி கொள்கிற பொழுது அந்த கட்டிடத்தையே கருக்கி விடுகிறது. மக்கள் கூட்டத்திலே நெருப்பு பற்றுகிற பொழுது அவர்கள் கரிகளாக மாறிவிடுகிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த அனைத்து நெருப்புகளும் மறுமையுடைய நெருப்பின், நரக நெருப்பின் 70ல் ஒன்றுதான். தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹா. இந்த சஹாபாக்கள் கேட்டதற்காக என்ன சொல்கிறார்கள்? ஃபஇன்னஹா ஃபுத்திலத் அலைஹா பிதிஸ்இன் வசித்தீன ஜுஸ்ஆ குல்லுஹா மித்லு ஹர்ரிஹா. இதுவே போதுமே என்று அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதை விடவும் 69 மடங்கு மேலதிகமான நெருப்பு நரகத்திலே இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் இதை போன்று இருக்கும்.
அந்த 69 மடங்கும் இதை போன்று. எனவே 70ஆக நீங்கள் பிரித்து அதிலே 1 மடங்கு தான் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நரக நெருப்பு இதை விடவும் 70 மடங்கு உயர்ந்தது. அதாவது இதே போன்ற இந்த நெருப்புடைய இதே போன்ற அளவு இந்த உலகத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு எல்லாம் இருக்கிறதோ அந்த நெருப்பிலே எத்தனை மடங்கு இன்னும் 69ஐ சேர்த்தால் எப்படி வருமோ அப்படி என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். பெரும் நெருப்பிலே மோசமான பாவியான மனிதன் பற்றியறிவான் என்பதை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நிற்கவில்லை. தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ثُمَّ لَا يَمُوتُ فِيهَا وَلَا يَحْيَا 13வது ஆயாவில். பின்னர் அந்த நெருப்பிலே பெரும் நெருப்பிலே அவன் மரணிக்க மாட்டான். மரணம் என்பது அங்கே கிடையாது. மரணித்து அந்த வேதனையிலிருந்து நிம்மதி அடைந்து விடலாம் என்றால் பெரும் நெருப்பு வந்தால் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? அந்த நெருப்பிலே பற்றி ஒருவர் மரணித்து விடுவார். ஆனால் மறுமையிலே நரகத்திலே அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. அவன் மரணித்தவுடனே அதனால் அவன் வேதனையிலிருந்து தப்பித்து விடலாம், மரணம் உயிர் போய்விடும். இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. உயிர் அவனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். லா யமூது ஃபீஹா, அதிலே அவன் மரணிக்க மாட்டான். சரி, அவனை மரணிக்க செய்கிற அளவுக்கான நெருப்பாக அது இல்லையோ? அப்படி என்றால் அவன் அதிலே கடும் நெருப்பாக அது இருக்காதோ? அப்படி அல்ல. வலா யஹ்யா, அதிலே அவன் வாழவும் மாட்டான், மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். ஏன் அல்லாஹு தஆலா வாழவும் மாட்டான் என்று சொல்கிறான்? அவனுக்கு உயிர் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து நிம்மதி அடைகிற ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை அவனுக்கு இருக்காது. எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா நரகத்திலே தோள்களை மாற்றி மாற்றி இருப்பான். உடலில் இருக்கக்கூடிய தோள்கள் என்ன செய்யும்? மனிதனுடைய தோள்கள் மாற்றப்படும். அல்லாஹு தஆலா அதை மாற்றி அதற்கான ஏற்பாட்டை செய்திருப்பான். தோள்கள் பற்றி எரிகிற பொழுது அந்த நெருப்பிலே பற்றிய உடனே மரணித்து அவன் நிம்மதி அடைய முடியாது. அவனுக்கு உயிர் இருக்கும். ஆனால் அந்த உயிர் இருந்தாலும் அந்த உயிரை வைத்து அவன் இன்பமடைய பயனடைய முடியாது. நோவினையிலிருந்து தப்ப முடியாது. தொடர்ந்து அவனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சூரத்து தாஹாவுடைய 74வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மன் யஅதி ரப்பஹு முஜ்ரிமன், எவர் தன்னுடைய இரட்சகனை பாவியாக இரட்சகனிடத்திலே வருகிறானோ, ஃபஇன்ன லஹு ஜஹன்னம், அவனுக்கு நரகம் இருக்கிறது, லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே அவன் மரணிக்கவும் மாட்டான், உயிர் வாழவும் மாட்டான். இங்கே சொல்லப்படுவதை போன்று அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சூரத் இப்ராஹிமுடைய 17வது ஆயாவிலும் அல்லாஹ் சொல்கிறான், வயதீஹில் மௌது மின் குல்லி மக்கான், எல்லா பக்கத்தாலும் மரணம் அவனுக்கு வந்து கொண்டிருக்கும். வமா ஹுவ பிமையித், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். எனவே அவன் அங்கே இருக்கிற பொழுது மரணிப்பதை போன்று, மரணம் வருகிற பொழுது எப்படி ஒரு மனிதன் உணர்வானோ, எப்படி கஷ்டத்தை உணர்வானோ, எப்படி அவனுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குமோ அதே போன்றிருக்கும். ஆனால் அங்கே அவன் மரணிப்பதில்லை. இதே போன்று சூரத்து ஃபாத்திருடைய 36வது ஆயாவிலும் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம், நிராகரித்தவர்களுக்கு நரக நெருப்பு இருக்கிறது. லா யுக்தா அலைஹிம், அவர்கள் அழித்தொழிக்கப்பட மாட்டார்கள். ஃபயமூத்து, அதன் மூலம் அவர்கள் மரணிக்க மாட்டார்கள். வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அதாபிஹா, அதனுடைய வேதனையும் அவர்களுக்கு குறைக்கப்பட மாட்டாது. கதாலிக நஜ்ஸி குல்ல கஃபூர், அவ்வாறு தான் நாம் நிராகரிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கூலி கொடுக்கின்றோம், தண்டிக்கின்றோம். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகிற ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அம்மா அஹ்லுன் நாரில்லதீன ஹும் அஹ்லுஹா, நரகவாசிகள் இருக்கிறார்களே, அந்த நரகத்துக்கே உரியவர்கள், ஃபஇன்னஹும் லா யமூதூன ஃபீஹா வலா யஹ்யவுன், அதிலே அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள், உயிர் வாழவும் மாட்டார்கள். இந்த ஆயா சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல ஆயாக்களிலும் நபி அவர்களுடைய பொன்மொழியிலும் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் வஹியை, அல் குர்ஆனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை புறக்கணிப்பவர்களின் நிலை என்ன, அவர்களுக்கான மோசமான எச்சரிக்கை என்ன என்பதை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டுவிட்டு, யார் வஹியின் மூலமாக பயனடைகின்றார்களோ, உபதேசத்தை கேட்டு நல்லுணர்ச்சி பெறுகிறார்களோ, அப்படியானவர்களுக்கு என்ன வெகுமதி இருக்கிறது என்பதை பற்றியும் தொடர்ந்து அல்லாஹு தஆலா 14வது ஆயாவிலே சொல்கிறான். "கத் அஃப்லஹ மன் தஸக்கா." கத் நிச்சயமாக, உறுதியாக, அஃப்லஹ் வெற்றி பெற்று விட்டார். அஃப்லஹ என்றால் நாம் விரும்புவதை அடைவது, நாம் அஞ்சுகின்றவற்றிலிருந்து தப்புவது. இதன் அஃப்லஹ. நாம் இதனை சுருக்கமாக வெற்றி என்று சொல்கிறோம். எனவே வெற்றி பெற்று விட்டார் யார்? மன் தஸக்கா. யார் தூய்மையாகி விட்டார்களோ அப்படியானவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தஸக்கா என்பது தூய்மையாகுவது. எதிலிருந்து தூய்மையாகுவது? நிராகரிப்பிலிருந்து, அல்லாஹுவை மறுப்பதிலிருந்து, பாவங்கள் செய்வதிலிருந்து, மோசமான குணங்களிலிருந்து யார் தூய்மையாகி விடுகிறார்களோ அப்படியானவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வஹியை ஏற்று அல்லாஹுவை ஈமான் கொண்டு, அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அவனுக்கு வழிபட்டு, தங்களிடம் இருக்கக்கூடிய மோசமான குணங்களை மாற்றி நற்குணங்களாக மாற்றி யார் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ, எனவே யார் தூய்மை அடைந்தாரோ அப்படியானவர் வெற்றி அடைந்து விட்டார். அதுவும் நிச்சயமாக, உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா அங்கே பயன்படுத்தி இருக்கிறான். அதே போன்று அஃப்லஹ இறந்த கால வெற்றி என்பது எங்களுக்கு மறுமையில் தான் கிடைக்க இருக்கிறது, எதிர்காலத்திலே. ஆனால் இறந்த கால வினையை அரபு மொழியிலே பயன்படுத்துவது அதன் உறுதித்தன்மையை உறுதி செய்கின்ற ஒரு விடயம். அஃப்லஹ வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹு தாலா நடந்து முடிந்த ஒன்றை எவ்வாறு நாம் சொல்வோமோ அதே போன்று அல்லாஹு தாலா அந்த வார்த்தையை பயன்படுத்தி அது உறுதியானது, நிச்சயமானது. வெற்றி என்பது யாருக்கு? தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டவர்களுக்கு. யார் தூய்மை அடைந்து விட்டாரோ அப்படியானவர் வெற்றி அடைந்து விட்டார். எதிலிருந்து தூய்மை அடைய வேண்டும்? குஃப்ரிலிருந்து, ஈமானை கொண்டு, பாவங்களிலிருந்து, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கொண்டு, மோசமான குணங்களிலிருந்து நற்குணங்களை கொண்டு தூய்மை அடைகின்றவர். தூய்மை அடைந்தவர் என்பவர் எப்படியானவர்? அவரிடத்தில் ஈமான் இருக்கும், சாலிஹான அமல் இருக்கும். சாலிஹான அமல் என்றால் என்ன? அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது, திக்ருல்லாஹ், அல்லாஹுக்கு தொடுவது, தர்மம் கொடுப்பது போன்ற எல்லா வகையான சாலிஹான அமல்களும் அவர்களிடத்திலே இருக்கும். அதைத்தான் அடுத்த ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வதக்கர ரஸ்ம ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை அவர் ஞாபகப்படுத்தியவர், தூய்மை அடைந்தவர். எப்படியான நிலை அவருக்கு? தூய்மை என்பது பொதுவான தன்மை. அவருடைய குஃப்ரிலிருந்து, பாவங்களிலிருந்து, மோசமான குணங்களிலிருந்து தூய்மை அடைவது. அவரிடத்தில் முக்கியமாக என்ன இருக்கும்? வதக்கர ரஸ்ம ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை, ரப்புடைய பெயரை ஞாபகப்படுத்தியவர், அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர். அல்லாஹுடைய திக்ர் அவர்களிடத்தில் இருக்கும். அல்லாஹுவை ஞாபகம் படுத்துவார். அல்லாஹுடைய ஞாபகம் அவரிடத்தில் இருக்கும். அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் செய்யக்கூடியவர் என்றால் தன்னுடைய உள்ளத்தினாலும் நாவினாலும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவர், அல்லாஹுவை பற்றி பேசக்கூடியவர். ஃபசல்லா, தொழக்கூடியவர், தொழுதார். எனவே அல்லாஹுடைய ஞாபகம் இருக்கும், அவரிடத்தில் தொழுகை இருக்கும். இப்படியானவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இப்படியானவர்கள் தான் தூய்மையானவர்கள். அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகப்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் அல்ல. அல்லாஹ் தஆலாவுடைய பல பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்களில் அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஞானம், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் படித்து, அவற்றையெல்லாம் கேட்டு, நல்லுணர்ச்சி பெற்று, தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு தொழுகையாளியாக வாழ்கின்றவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சூரத் ஆல் இம்ரானுடைய 164வது ஆயாவிலே சொல்வதை பாருங்கள்.
لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم. அல்லாஹு தாலா மூமீன்களுக்கு அருள் செய்து விட்டான், பாக்கியம் கொடுத்து விட்டான். இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா, காரணம் அவர்களிலிருந்தே, மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான். மனிதர்களுக்கு மனிதர்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான். அந்த தூதர் என்ன செய்கிறார்? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹுடைய ஆயாக்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார். அல்லாஹு தாலா இங்கே கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையானவர், தூய்மையாகிவிட்டவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்கிறார். இந்த தூய்மை எங்கிருந்து வரும்? அல்லாஹுடைய ஆயாக்களை ஓதுவதன் மூலமாக வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை கேட்பதன் மூலமாக வருகிற தூய்மை தான் இங்கே நாடப்படுகிற தூய்மை. அதனால் அல்லாஹ் தாலா சூரத் ஆல் இம்ரான் 164வது ஆயாவில் என்ன சொன்னான்? நபி என்ன செய்கிறார்? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹுடைய ஆயாக்களை ஓதி காண்பிக்கின்றார். வேற என்ன செய்கிறார்? ஒயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகின்றார், மூமீன்களை தூய்மைப்படுத்துகின்றார். இது மூமீன்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிஅம, அருட்பாக்கியம். அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதர் இந்த தெளிவை கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி காண்பிக்கின்றார், அவர்களை நல்லுபதேசங்கள் மூலமாக தூய்மைப்படுத்துகின்றார். சூரத்துல் மூமினூனிலே அல்லாஹு தஆலா 1-4 வரையுள்ள ஆயாக்களில் என்ன சொல்கிறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன், இங்கே கத் அஃப்லஹ, அங்கேயும் கத் அஃப்லஹ், வெற்றி பெற்று விட்டார்கள். யார்? அல் முஃமினூன், மூமீன்கள். இங்கே மன் தஸக்கா, யார் தூய்மையானார்களோ அப்படியானவர்கள் நல்லா சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறான்? மூமீன்கள். யார் அந்த மூமீன்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், அவர்கள் அவர்களுடைய தொழுகையிலே உள்ளம் பணிந்தவர்களாக, அடங்கியவர்களாக இருப்பார்கள். தொழுகையிலே பணிவோடு அல்லாஹுக்கு உள்ளத்தினால் பணிவு அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும். ஹாஷியா, ஹுஷூ என்பது உள்ளம் பணிவடைவது. எனவே அவர்கள் ஹுஷூவோடு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கேயும் அல்லாஹ் தஆலா ஃபஸல்லா, தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், வெற்றி பெறுகின்றவர்கள். யாரிடத்திலே தொழுகை இல்லையோ அவர்களுக்கு இந்த வெற்றி இல்லை. கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அந்த மூமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் ஹுஷூ உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள். வேற என்ன அவர்களுடைய பண்பு? வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவர்கள் வீணானதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வீணான விஷயங்களிலே ஈடுபட மாட்டார்கள். லகு என்றால் என்ன? பாவமானவை, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அனைத்துமே வீணானவை, பயனற்றவை, எல்லாமே லகு என்பதற்குள் வரும். லகுவிலிருந்து தங்களை அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள், அதில் ஈடுபட மாட்டார்கள். நல்ல விடயத்திலே, சத்தியத்திலே, பயன் தரக்கூடிய விடயத்திலே தான் மூமின்கள் ஈடுபடுவார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவர்கள் லகுவை விட்டும் புறக்கணித்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸ்ல 55வது ஆயாவில் சொல்கிறான், வஇதா சமிஉ லக்வ அஅரது அன்ஹு, அவர்கள் வீணானதை செவிமடுத்தால் அதனை புறக்கணிப்பார்கள். அதே போன்று இங்கேயும் சொல்கிறான், மூமின்கள் யார்? வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். தொடர்ந்து சொல்கிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள், ஜகா தர்மம் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜகாவை அதற்கு உரிய நேரத்திலே உரியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். தொழுகையை உரிய நேரத்திலே சரியான முறையிலே அல்லாஹ்வுக்கு பணிவோடு நிறைவேற்றுவார்கள். தேவையில்லாத விடயங்களிலே, வீணான விடயங்களிலே ஈடுபட மாட்டார்கள். ஜகாவை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஃபாயிலூன், செய்யக்கூடியவர்கள். ஃபாயிலூன் என்ற வார்த்தை மொழி அறிஞர்கள் சொல்கிற பொழுது இது தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அவர்களது செயலாக இருக்கும். இங்கே முஅத்தூன் என்று சொல்லவில்லை, நிறைவேற்றுவார்கள் இல்லை, வெறுமனே நிறைவேற்றுவதல்ல, அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக, சரியாக செய்யக்கூடிய அவர்களுடைய வளமையாக அது இருக்கும் என்பதை குறிக்கிறது. சூரத்து ஷம்ஸுடைய
9வது ஆயாவில் எல்லாம் என்ன சொல்கிறான்? قد أفلح من زكاها. உள்ளத்தை பற்றி சொல்லிவிட்டு அந்த உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்துகிறாரோ அப்படியானவர் வெற்றி பெற்று விட்டார். எனவே இந்த தூய்மை ஆவதற்கு அடிப்படையாக இருப்பது நம்முடைய உள்ளம்தான். தூய்மையாகுவது என்பதிலே அடிப்படை உள்ளம்தான். உள்ளம் தூய்மையானால் எங்களது செயல்பாடுகளும் தூய்மையாகிவிடும். தொழுகை வந்துவிடும், ஜக்கா வந்துவிடும், அல்லாஹுடைய திக்ர் வந்துவிடும். قد أفلح من زكاها. யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அப்படியானவர் வெற்றி அடைந்து விட்டார். அங்கேயும் ஜக்கா தூய்மைப்படுத்தியவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கே தூய்மையாகிவிட்டவர் என்று சொல்கிறான். ரெண்டும் கத் அஃப்லஹ வெற்றி பெற்று விட்டார். அதுவும் உறுதியாக வெற்றி பெற்று விட்டார். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் கேட்ட ஒரு துஆ இருக்கிறது. முக்கியமான ஒரு துஆ. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது சம்பந்தமாக. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். நபி அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள்? அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, ஆதி நஃப்ஸி தக்வாஹா, என்னுடைய உள்ளத்துக்கு அதன் இறையச்சத்தை கொடுத்து விடு, தக்வாவை கொடுத்து விடு. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா, அதனை நீ தூய்மைப்படுத்து. வஸக்கிஹா, உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார். ஒரு மூமினான அடியான் தான் எடுக்கிற முயற்சியை எடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தான் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தான் தங்கி இருக்க வேண்டும். அவன் இல்லாமல் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அவன் தான் எங்களுக்கு தௌஃபீக் செய்யக்கூடியவன். வஸக்கிஹா, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்து. அன்த கைரு மன் ஸக்காஹா, நீ உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றவர்களிலே மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய். அன்த வலியுஹா, நீ அந்த உள்ளத்தின் பொறுப்பாளியாக இருக்கிறாய். வ மௌலாஹா, அதன் எஜமானாக இருக்கிறாய். உள்ளத்துக்கு உரிய அதிகாரம், அதனை திருப்புகின்ற அதிகாரம், அதனை செயல்படுத்துகின்ற அதிகாரம் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அதனுடைய வழி அல்லாஹ். அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். மௌலாஹா. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் பார்த்த இந்த சூறாவின் இந்த ஆயாக்களிலிருந்து பெறுகிற சில படிப்பினைகளை பற்றி பார்ப்போம். இதிலே ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா, நல்லுபதேசம் பயனளிக்குமானால் உபதேசம் செய்வீராக என்ற அந்த ஆயாவிலிருந்து ஷன்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நன்மையை ஏவுவதற்கு அது பயனளிக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். உறுதியாக இந்த இடத்திலே நன்மையை ஏவினால் அது பயனளிக்காது என்றிருக்கிற பொழுது அந்த இடத்திலே நாம் நன்மையை ஏவுவது கடமை இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் இவ்வாறு அதனை புரிகின்றார்கள். சில அறிஞர்கள் இல்லை, இந்நஃபஅத்தி ذிக்ரா என்று சொல்லப்பட்டிருப்பது நல்லுபதேசம் எல்லோருக்கும் பயனளிக்காது, சிலருக்குத்தான் அது பயனளிக்கும். அதை உணர்த்துவதற்குத்தான் இந்நஃபஅத்தி ذிக்ரா என்ற வார்த்தை அரபு மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி பயன்படுத்தப்பட முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய வெளிப்படை தன்மையை பார்க்கின்ற பொழுது இது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. பயனளித்தால் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அது பயனளிக்கவில்லை என்றால் அதன் மாற்று அர்த்தம் என்ன? அது பயனளிக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த இடத்திலே உபதேசம் செய்வது தேவையில்லை. அதாவது சில இடங்களிலே நாம் நன்மையை சொல்ல போனால் அங்கே கெடுதி இன்னும் அதிகரிக்கும் என்றிருந்தால், அல்லது இருக்கிற நன்மையும் இன்னும் குறையும் என்றிருந்தால், அந்த இடத்திலே நன்மையை சொல்லுவது எங்களுக்கு ஏவப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அங்கே அது தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அந்த சூழ்நிலையை கவனிக்க வேண்டும் என்பதற்கு இதனை ஆதாரமாக அவர்கள் காட்டுகிறார்கள். சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை சுட்டி காட்டுகிறார்கள். ஏனென்றால் மனிதர்களிலே பயன் பெறக்கூடியவர்கள், பயன் பெறாதவர்கள் என்று இரண்டு பிரிவினர்கள் இருப்பார்கள் உபதேசத்திலே.
பயன் பெறக்கூடியவர்களை அல்லாஹு தாலா பின்னால் சொல்கிறான். அவர்கள் யார் அஞ்சுகிறாரோ அவர்கள் பயனடைவார்கள், உபதேசம் நல்லுணர்ச்சி பெறுவார்கள். இங்கே ஒரு கேள்வி வரலாம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அபூஜஹலுக்கும் அவர்கள் இறை தூதர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இறை தூதர். அபூஜஹலுக்கும் அவர்கள் உபதேசம் செய்ய வேண்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் செய்ய வேண்டும். பயனளிப்பவர், பயனளிக்காதவர் எல்லோருக்கும் அவர்கள் உபதேசம் செய்ய வேண்டும் அல்லவா? ஏன் இங்கே பயனளித்தால் உபதேசம் செய்வீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது? எனவே இங்கே பயனளித்தால் என்று நிபந்தனை போடுவதற்கான காரணம் என்ன, அதன் நாட்டம் என்ன என்பதற்கு பல அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒன்று, பயன் அளிக்கின்ற பொழுது உபதேசம் செய்வது மிக முக்கியமானது. பயனளிக்காத நேரத்தில் உபதேசம் செய்வதை விட எந்த இடத்தில் உபதேசம் பயனளிக்குமோ அந்த இடத்திலே உபதேசம் செய்வது மிக முக்கியமான கடமை என்பதை உணர்த்துவதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிலர் விளக்கியிருக்கிறார்கள். அல்லது ஒன்றை சொல்லி இன்னொன்றை சொல்லாமல் விடுவதிலிருந்து இரண்டும் தான், பயனளித்தாலும் பயனளிக்காவிட்டாலும் உபதேசம் செய்யுங்கள் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான அரபு மொழி ஒரு நடை இருக்கிறது. சராபீல தகீகுமுல் ஹர், சூட்டை விட்டு உங்களை பாதுகாக்கின்ற ஆடைகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூடை பாதுகாப்பதை போன்று குளிரை விட்டும் பாதுகாக்கின்ற ஆடைகளும் தான். இன்னும் சிலர் இங்கே உபதேசத்திலிருந்து பயன் பெறுவதற்கு தூண்டி இருக்கிறான். யார் இதை செவிமடுக்கிறார்களோ, எனவே யாருக்கு இந்த உபதேசம் பயனளிக்கும்? உதாரணமாக என்ன சொல்லுவோம், நான் உனக்கு தெளிவுபடுத்தி விட்டேன், நீ இதை பற்றி சிந்திப்பதாக இருந்தால் உனக்கு தெளிவுபடுத்தி விட்டேன். அதன் அர்த்தம் என்ன? சிந்திப்பதாக இருந்தால் நீ இதனால் சிந்தித்து பயனடைய வேண்டும், உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன், உனக்கு சிந்தனை இருந்தால், உனக்கு அறிவு இருந்தால், இந்த மாதிரியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற அந்த கடமையின் காரணமாக எதிரிகளிடத்திலே அதிகமாக பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். அவ்வாறு செய்கிற பொழுது சிலர் இன்னும் அவர்கள் மோசமான நிலைக்கு போகின்றார்கள். அவர்களது அத்துமீறல், அவர்களது நிராகரிப்பு, வரம்பு மீறல் அதிகரிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கவலை ஏற்படுகிறது, இவர்கள் எப்படியாவது இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். ஆனால் எவர்களிடத்திலே இன்னும் இந்த உபதேசம் அவர்களை புறக்கணிக்க செய்கிறது, தூரமாக்கிறதோ அவர்களிடத்தில் நாம் தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு பயனளிக்காது என்றிருக்கிற பொழுது நாம் கடமைக்காக ஆரம்பத்திலே அதனை சொல்கிறோம், எத்தி வைக்கின்றோம். அதற்கு பிறகும் அவர்கள் அதனால் பயனடையவில்லை, இன்னும் அவர்களை அது தூரமாக்கிறது என்றால் அவர்களிடத்திலே நாம் அதனை தவிர்க்க முடியும் என்பதை இது சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபில் சொல்ல, வமா அன்த அலைஹிம் பிஜப்பார் ஃபதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத், நீங்கள் யாரையும் நிர்பந்திக்கக்கூடியவர் அல்ல. யார் என்னுடைய எச்சரிக்கையை அஞ்சுகிறாரோ அப்படியானவருக்கு நீங்கள் குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்யுங்கள். எனவே ஆரம்ப கட்டத்திலே யாருக்கு பயனளிக்கும் பயனளிக்காது என்று தெரிவதற்கும் கூட ஆரம்ப கட்டத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொல்வதற்கு பிறகு அது ஆதாரத்தை நிலைநாட்டுவது கடமை. அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருப்பது அல்லாஹுக்கு தெரியும் யார் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று. என்றாலும் ஆதாரத்தை நிலைநாட்டுவது கடமை. அந்த வகையிலே ஆதாரத்தை நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. எங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது? நாங்கள் மார்க்கத்தை எத்தி வைப்பது எங்களுடைய கடமை. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். எனவே இந்த 2 கடமையும் முக்கியம். ஆதாரத்தை நிலைநாட்டுவது, எங்களுடைய கடமையை செய்வது. ஏற்றுக்கொள்வது மூன்றாவது நோக்கம். ஏற்றுக்கொள்வது மூன்றாவது நோக்கம். எனவே நாம் கடமையை செய்துவிட்டோம், ஆதாரம் நிலைநாட்டப்பட்டு விட்டது. அதற்கு பிறகும் அவர்களுக்கு அது இன்னும் அவர்கள் தூரமாகி செல்கிறார்கள், பயனடையாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த நிலையிலே நாம் அவர்களுக்கு உபதேசம் செய்வது தேவையில்லை என்ற கருத்தை ஷங்கீத் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபூ லஹபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். எப்படி நல்ல முறையில் சொல்ல முடியுமோ அவர் சொல்லியிருக்கிறார்கள். அற்புதங்களை காட்டியிருக்கிறார்கள்.
எனவே நபி அவர்கள் நபி என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் குஃபுரிலே வேண்டுமென்று நிலைத்திருக்கிறார்கள், பிடிவாதம் பிடிக்கின்றார்கள். இவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆதாரம் நிலைநாட்டப்பட்டு விட்டது. பல முறை சொல்லப்பட்டதனால் அவர்களுக்குரிய ஆதாரம் அவர்களுக்கு நிலைநாட்டப்பட்டது. இதுக்கு பிறகும் அவர்கள் மீது கூடுதலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்த கருத்து. அல்லாஹு தஆலா ஃபதக்கிர், எனவே நீர் உபதேசம் செய்வீராக, ஞாபகம் ஊட்டுவீராக என்று சொல்கிறான். எனவே ஃப என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முன்னால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதித்தன்மையை கொடுக்கின்றான், சொல்லுகின்றான். என்ன சொல்கிறான்? இந்த குர்ஆனை உங்களுக்கு நாங்கள் மனனம் செய்து வைப்போம், நீங்கள் அதை ஓதுவீர்கள், நீங்கள் அதை மறக்க மாட்டீர்கள். அல்லாஹ் எதை மறக்க வேண்டும் என்று நாடுகிறானோ, நாம் ஏற்கனவே அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம், மாற்றப்படுகிற ஆயாக்கள், அதை தவிர அது தேவையில்லை. அப்படியான விஷயங்களை எல்லாம் மறக்க செய்வோம். இன்னும் எது இறுதி வரையில் இருக்க வேண்டுமோ அதனை நாங்கள் உங்களுக்கு மறக்க செய்ய மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய பணிகளை இலகுவாக்கி தருவோம் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுத்து, எனவே நீங்கள் உங்களுடைய பணியை ஆரம்பிங்கள். அதுதான் நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வது. எனவே அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஆசையையும் ஏற்படுத்துகிற விதத்திலே இதனை சொல்கின்றான். நாங்கள் பொறுப்பெடுக்கின்றோம், நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி அவர்களுக்கு உள ரீதியான ஒரு பலத்தை அல்லாஹு தஆலா கொடுத்துவிட்டு கடமையை செய்யுமாறு சொல்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஒரு விருப்பத்தோடு, உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு செய்வதற்கு முற்படுவார்கள். அந்த வகையிலே தான் இந்த ஆயா அமைந்திருக்கிறது. நாம் ஒரு கடமையை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள் என்று ஒருவருக்கு சொல்வதை விட, நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு இதை செய்து தருவோம், அதை பொறுப்பெடுக்கிறோம், இவ்வாறு சொல்கிற பொழுது அதில் அவர்களுக்கு கூடுதல் ஒரு உற்சாகம் ஏற்படும். இதனை இப்னு ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்? சயதக்கரு மை யக்ஷா, யார் அஞ்சுகிறாரோ அவர் நல்லுணர்ச்சி பெறுவார், படிப்பினை பெறுவார், உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார். எனவே இறை அச்சம் என்பது ஒருவரிடத்திலே அல்லாஹுவை வழிபடுவதற்கு அவரை தூண்டும். அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒருவர் என்ன செய்வார்? அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பார், விலக்கல்களை தவிர்த்து நடப்பார். ஏன்? அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், யார் அவனை அஞ்சுகிறார்களோ அப்படியானவர்கள் படிப்பினை பெறுவார்கள், உபதேசம் பெறுவார்கள். படிப்பினை பெறுவது என்பது அவர்களை இபாதா செய்வதற்கு வைக்கும். அவர்கள் இபாதாவிலே ஈடுபடுவார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு இபாதா செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹுவை அஞ்சுகின்றவர்கள் தான் அல்லாஹுவை வணங்குவார்கள், வழிபடுவார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் என்றால், ஒரு அடியான் எந்த அளவுக்கு அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அந்த அளவுக்கு அவனிடத்திலே நேர்வழி இருக்கும், அவனுடைய நேர்வழி அதிகரிக்கும். அவனுடைய இரையச்சம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய நேர்வழி அதிகரிக்கும். அவனிடம் நேர்வழி அதிகரிக்கும் பொழுதும் கூட அவனிடம் இரையச்சமும் அதிகரிக்கும். இந்த இரண்டுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அதற்கு அவர்கள் இந்த ஆயாவை காட்டுகிறார்கள். அதே போன்று சூரத்து ஷூராவுடைய 13வது ஆயா, அல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷா, அல்லாஹு தஆலா தன் பக்கம் தான் நாடியவர்களை தேர்வு செய்து கொள்கிறான். வயஹ்தி இலைஹி மன் யுனீப், யார் அவனின் பக்கம் மீளுகிறார்களோ அவர்களுக்கு தன் பக்கம் அவன் வழிகாட்டுகிறான். அதே போன்று சூரத் யூனுஸுடைய 9லே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களை யஹ்தீஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு யஹ்தீஹிம் ரப்புஹும், அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான், பி ஈமானிஹும், அவர்களுடைய ஈமானின் காரணமாக. எனவே தக்வா அதிகமாக இருக்கும் போது அவர்களிடத்திலே நேர்வழி அதிகமாக இருக்கும். அவர்களிடத்திலே நேர்வழி அதிகமாகும் பொழுது தக்வாவும் என்ன செய்யும்? அதிகமாகும். இரண்டும் மாறி மாறி நடக்கும். அடுத்ததாக இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விடயம்,
யார் மறுமை நாளை ஈமான் கொண்டு மறுமை நாள் பற்றிய அச்சம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயாக்களை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய உபதேசங்களிலிருந்து பயனடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த ஆயா எங்களுக்கு அதை சொல்கிறது. சயத்தக்கரு மையக்ஷா. அல்லாஹு தாலா சயத்தக்கரு என்று சொல்கிறான். அதாவது உபதேசத்திலே படிப்பினை பெறுவதை, உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதை எத்தக்கரு. இதனுடைய அடிப்படை அர்த்தம் என்னவென்றால், மறந்த ஒரு விடயத்தை அவர் ஞாபகம் படுத்திக் கொள்வதைத்தான் அடிப்படையில் இது குறிக்கக்கூடிய சொல். ஆனால் ஒரு விடயத்தை இல்மை அல்லாஹு தாலா இங்கு ததக்குர் என்று சொல்லியிருக்கிறான். இல்ம் என்றால் ஒரு விஷயத்தை அறிவது. அதற்கு முன்னால் அவருக்கு தெரியவில்லை. இப்போதுதான் அவர் அறிகின்றார். அதையே அல்லாஹு தாலா ததக்குர் ஞாபகப்படுத்திக் கொள்ளல் என்று ஏன் சொல்லியிருக்கிறார்? என்றால் ஏற்கனவே அவர்கள் தெரிந்திருந்து அதனை மறந்த ஒரு விடயமாக இருந்தால் ததக்குர் என்பது சொல் பொருத்தமாக இருக்குமே. இங்கே ஏன் அப்படி இல்லையே? குஃபார்கள் ஏற்கனவே அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது. எனவே இது ஒரு ஞாபகம் படுத்திக் கொள்ளல் அல்லவே, இது ஒரு அப்பதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்போதுதான் கிடைக்கக்கூடிய ஒரு உபதேசம். ஏன் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகள், அல்லாஹு தாலா முன்வைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் வெளிப்படையானது. அவர்கள் இருந்த குஃபுர் பாத்திலானது என்பது தெளிவானது. எனவே ஏற்கனவே அந்த ஆதாரங்களின் பலத்தின் காரணமாக அது ஏற்கனவே அறிந்த ஒரு விடயத்தை போன்றது. ஆனால் அவர்கள் முன்னோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதாலும் பிடிவாதத்தினாலும் அதனை என்ன செய்கிறார்கள்? மறுக்கின்றார்கள். இதனால் அதனை ததக்குர் என்று சொல்வது பொருத்தமானது. எப்படி மறந்த ஒரு விடயத்தை ஒருவருக்கு ஞாபகம் ஊட்டுகின்ற பொழுது அது தெளிவாக அவருக்கு ஞாபகம் வருமோ, அதே போன்று இந்த விடயத்தை சொல்கிற பொழுது இது அந்த அளவுக்கு தெளிவான ஒரு விடயம். அதே போன்றுதான் எங்களுடைய ஃபித்ரா இயல்பு தன்மையிலே அல்லாஹு தாலா என்ன வைத்திருக்கிறான்? அல்லாஹு தாலா ஒருவன் என்பதை பதிவு செய்திருக்கிறான். மனிதனுக்கும் தான், மிருகங்களுக்கும் தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பது தெரியும். நாங்கள் ஆலமுல் அர்வாஹிலும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு நல்ல விடயம் சொல்லப்படுகிற பொழுது இது நல்லது என்பதை ஏற்றுக்கொள்கிற தன்மை அல்லாஹு தாலா உள்ளத்திலே வைத்திருக்கிறார். கெட்டது செய்யும் சொல்லப்படுகிற பொழுது இது கெட்டது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஃபித்ராவை அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வைத்திருக்கிறான். அதுதான் நபி அவர்கள் சொன்னார், குல்லு மௌலூதின் யுலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவிலே தான், இயல்பு தன்மையிலே தான் பிறக்கிறது. நல்லதை ஏற்றுக்கொள்கிற, கெட்டதை மறுக்கின்ற இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அடிப்படை நம்பிக்கை கொண்ட இயல்பு தன்மையிலே தான் ஒரு குழந்தையும் பிறக்கிறார்கள். எனவே நல்லுபதேசங்கள் குர்ஆனுடைய வஹ்யுடைய செய்திகள் எங்களுக்கு சொல்கிற பொழுது அது எங்களுக்கு ஒரு வகையிலே ஞாபகமூட்டல். எனவே அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது தெளிவான ஆதாரமாக எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே எத்தக்கர் என்கின்ற வார்த்தை பொருத்தமான வார்த்தையாக இருக்கிறது. மறந்த ஒன்றை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதை போன்ற நிலையிலே தான் இந்த வஹி எங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அஷ்கா. அஷ்கா அதனை தவிர்த்து கொள்வான். மன் யக்ஷா நல்லுணர்ச்சி பெறுவார். அஷ்கா அதனை நல்லுணர்ச்சி பெறாமல் அதிலிருந்து தூரமாகுவார். எனவே யக்ஷா அல்லாஹுவை பயப்படுகின்றவருக்கு, மன் யக்ஷாவுக்கு மாற்றமானவர் தான் அல் அஷ்கா, துர்ப்பாக்கியசாலி, பாக்கியத்தை இழந்தவர். எனவே அஷ்கா உடைய பண்பென்ன? அவன் பயப்பட மாட்டான். தன்னுடைய மமதையிலே மூழ்கி, தன்னுடைய மனோ இச்சையிலே மூழ்கி, தன்னுடைய துர்ப்பாக்கியத்திலிருந்து வெளியிலே வருவதற்கான வழிகளை செய்யாத ஒருவனாக இருப்பான். அது அஷ்கா. அஷ்காயிடம் இருப்பது இறை அச்சம் அல்ல, அதுக்கு நேர் மாற்றமானது. இது கஸ்வா, வன்னஞ்சம். உள்ளம் வன்மை அடைந்திருக்கும், இறைவனுக்கு அஞ்சுகிற, பயப்படுகிற, பணிகிற உள்ளமாக அந்த உள்ளம் இருக்காது. மன் யக்ஷா இறைவனை பயப்படக்கூடியவர் எப்படி இருப்பார்? அஷ்காவாக இருக்க மாட்டார். அப்படி என்றால் அவர் சயீதாக இருப்பார். அவரிடத்தில் இருப்பது சஆதா,
பாக்கியசாலி. பாக்கியசாலி இறைவனை பயப்படுகின்றவர், படிப்பினை பெறுகின்றவர். துர்ப்பாக்கியசாலி இறைவனை பயப்படாதவர், படிப்பினை பெறாதவர். இங்கே அல்லாஹு தாலா குறைவான வார்த்தைகளிலே பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கிறான். ஒருவனிடம் இருக்கக்கூடிய நல்ல தன்மை அவனுடைய இறையச்சத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதே போன்று ஒருவனிடம் இருக்கக்கூடிய கெட்ட தன்மை ஷகாவா அவனுடைய வண்ணஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறது. பெரும் நெருப்பில் இந்த அஷ்கா நுழைவான் என்று அல்லாஹு தாலா நெருப்பை பெரும் நெருப்பு என்று அச்சமூட்டி இருக்கிறான். அதிலே கடுமையாக அவன் பற்றியறிவான் என்றும் சொல்லிவிட்டு பின்னர் நெருப்பில் போவது மட்டுமல்ல, பின்னர் இந்த வேதனை முடிவடைவதல்ல, பின்னர் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவன் அதிலே மரணிப்பதோ வாழ்வதோ இல்லை என்றால் அந்த அதாப் கடுமையாக இருக்கும். தொடர்ந்து அந்த அதாப் இருக்கும். அவன் நெருப்பிலே நுழைவதோடு முடிவதில்லை, அதற்கு பிறகும் அந்த அதாப் அவனோடு தொடர்ந்து பின்னர் என்றும் இங்கே பயன்படுத்தி இருப்பதும் இன்னும் கடுமையான வேதனையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று மொழிவல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்கே அல்லாஹு தாலா லா யமூது ஃபீஹா, அதிலே அவன் மரணிக்க மாட்டான் என்று மாத்திரம் சொல்லாமல் வலா யஹ்யா, வாழவும் மாட்டான் என்று சொல்கிறான். ஏன் மரணிக்க மாட்டான் என்று சொன்னால் அப்படி அவர்களுடைய வேதனையிலிருந்து அவர்கள் நிம்மதி அடைவார்கள். ஏனென்றால் நெருப்பிலே போடப்பட்டால் அந்த நெருப்பு என்ன செய்யும்? ஒருவரை அழித்து ஒழித்துவிடும். ஆனால் இங்கே அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்றிருக்கின்ற பொழுது அவர்கள் வேதனையிலிருந்து நிம்மதி அடைவார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் வரலாம். அந்த நெருப்பு அவர்களை அழிக்கிற அளவுக்கான நெருப்பாக அது இருக்காது. அவர் உயிர் வாழுகின்ற ஒரு நிலையிலே உள்ள நெருப்பு, எனவே அது ஓரளவுக்கு இலகுவான நெருப்பாக இருக்கலாம் என்றொரு எண்ணம் வரலாம். ஆனால் அந்த எண்ணத்தை தடுப்பதற்கு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? வலா யஹ்யா, நிம்மதியாக வாழவும் முடியாது, அவன் வாழவும் மாட்டான். அதாவது துன்பங்கள் நோவினைகள் இல்லாத உயிர் வாழ்வான் தான், ஆனால் அப்படியான ஒரு உயிர் வாழ்க்கை அல்ல. இங்கே என்ன நோக்கம் அல்ல, மரணத்துக்கும் உயிருக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை என்ற நோக்கம் அல்ல. அதாவது மரணிக்க மாட்டான் என்றால் அவனுக்கு அந்த உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கும், அந்த தண்டனை உணர்வு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். வலா யஹ்யா என்பது அதனால் தான் அல்லாஹ் தஆலா அதை அவன் வாழவும் மாட்டான் என்று சொல்லியிருக்கிறான். மூமீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா நல்லவர்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறான்? தஸக்கா, முதலாவது அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து அவர்கள் கெட்டவைகளை மோசமானவைகளை அகற்றி அவர்கள் தூய்மை அடைந்திருப்பார்கள். தவறான நம்பிக்கைகள் மோசமான எண்ணங்களை விட்டும் அவர்கள் தூய்மை அடைந்தவர்கள். அடுத்ததாக அல்லாஹு தாலாவை அவர்கள் அவனுடைய பெயரை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹு தாலாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஃபசல்லா தொழுகையாளிகளாக இருப்பார்கள். ஏனால் அல்லாஹு தாலா தொழுகையை பற்றி சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மிக மோசமான விடயங்களை விட்டும் மானக்கேடான விடயங்களை விட்டும் வல் முன்கர் இனிய பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை திக்ர் செய்வதுதான் மிகப்பெரியது. தொழுகையிலும் தான், தொழுகைக்கு வெளியிலும் தான் அல்லாஹுவை திக்ர் செய்வது, அல்லாஹுடைய ஞாபகம் ஒருவருக்கு இருப்பது தான் மிக ஒரு முக்கியமான பெரிய ஒரு விடயம். எனவே இந்த ஆயாவை பார்க்கின்ற பொழுது முதலிலே அல்லாஹு தாலா எதை சொல்லியிருக்கிறான்? தஸக்கா, தூய்மையாவதை பற்றி சொல்லியிருக்கிறான். தூய்மையாவதிலே மிக முக்கியமாக உள்ளம் தூய்மையாவது தான் நாம் சொல்லியிருந்தோம். உள்ளத்தை மோசமான நம்பிக்கைகளிலிருந்து ஒருவர் தூய்மைப்படுத்த வேண்டும். அதே போன்று மோசமான எண்ணங்களிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு தாலாவுடைய வதக்கரஸ்ம ரப்பி, அல்லாஹுடைய ரப்புடைய பெயரை ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது அல்லாஹு தாலாவுடைய பெயரில் என்ன இருக்கிறது? அல்லாஹுடைய சிஃபாத், அல்லாஹுடைய பண்புகள் இருக்கிறது, அல்லாஹு தாலாவுடைய பூரணத்துவம், அல்லாஹுடைய ஞானம், அல்லாஹுடைய வல்லமை, இவற்றை பற்றி ஒருவர் அறிகின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது அல்லாஹுவை பற்றி அவருக்கு அல்லாஹுவை பற்றி ஒரு அச்சம் வரும். அல்லாஹுவிடத்திலே அவர் ஆதரவு வைப்பார், தனக்கு தேவையானது அல்லாஹ்விடத்திலே அவருடைய உள்ளம் வேண்டும். அல்லாஹுவை பற்றிய அவனுடைய தண்டனை பற்றிய ஒரு பயம் வரும்.
அதற்கு பிறகு அவர் என்ன செய்வார்? இபாதாக்களிலே ஈடுபடுவார். முக்கியமாக தொழுகை. ஃபஸல்லா, தொழுகையிலே ஈடுபடுவார். இது ஒரு அழகான ஒழுங்கமைப்பில் இந்த இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். இதனை இப்னு ஆஷூர் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் தூய்மையாகுவதற்கு, எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய தௌஃபீக், அவனுடைய வழிகாட்டல், அவனுடைய அருள் எங்களுக்கு தேவை. இல்லை என்றால் நாம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ்வை சார்ந்து நாம் இந்த விடயத்திலே இருக்க வேண்டும். ஆனால் சூரத்து நூருடைய 21வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கின் அல்லாஹ யுஸக்கி மன் யஷா. ஆனாலும் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா யாரை நாடுவான்? நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா நிச்சயமாக நாடுவான். அல்லாஹு தாலா அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. ஆனால் தூய்மைப்படுத்துவது யாருடைய கையில் இருக்கிறது? யார் நமக்கு அதுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும்? அது அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அதனால தான் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அல்லாஹும்ம ஆதி நஃப்சி தக்வாஹா. நபி அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனை நாம் ஏற்கனவே பார்த்தோம். வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. நீ அதனை தூய்மைப்படுத்து, நீ அதை தூய்மைப்படுத்துவர்களே மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய். எனவே நாம் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக அவனை சார்ந்து அவன் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அல்லாஹு தாலா அதை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் நாம் உள்ளங்களை தூய்மைப்படுத்திய செயல்களை சரியாக செய்யக்கூடிய நல்லடியார்களாக ஆக்குவதற்குரிய தௌஃபீக் தர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கடைசியாக இப்னு உதைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஒரு விளக்கத்தோடு நாம் இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம். கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் தூய்மையாகிவிட்டாரோ அவர் திடமாக வெற்றியடைந்து விட்டார். எனவே யார் தூய்மையாகிவிட்டாரோ என்பதன் அர்த்தம் அரபியிலே தஸக்கா என்றால் ததஹரா, தூய்மையாகுதல் என்பதைத்தான் அவர்கள் சொல்லிவிட்டு என்று சொல்கிறார்கள். இது இரண்டு வகையான தூய்மையை குறிக்கிறது. ஒன்று உள்ரங்கமான, அடுத்தது வெளிரங்கமான, இரண்டு வகையான தூய்மையை குறிக்கிறது. இந்த இரண்டு வகையான தூய்மை என்பது 3 விடயங்களை உள்ளடக்குகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவதாக, ஒருவர் அல்லாஹுவோடு நடக்கின்ற விடயத்திலே அவர் தூய்மை அடைய வேண்டும். அதாவது அல்லாஹு தாலாவோடு அவர் நடந்து கொள்கிற விடயத்திலே இணை வைத்தலிலிருந்து அவர் தூய்மையாக வேண்டும். அல்லாஹுவை மாத்திரம் அவர் வணங்க வேண்டும். யாருக்கும் தூய்மையாக இஹ்லாஸோடு, யாருக்கும் காண்பிப்பதற்காக அல்லது யாரையும் செவிமடுக்க செய்வதற்காக, மற்றவர்களை பார்க்க செய்வதற்காக அல்லது மற்றவர்களுக்கு கேட்க செய்வதற்காக அல்ல, அல்லது உலகத்திலே ஒரு அந்தஸ்தை பெறுவதற்காக, உலகத்திலே மதிப்பை பெறுவதற்காக அல்லாஹு தாலா இவர் வணங்குகிறார். உலகத்திலே இந்த நோக்கங்களுக்காக, மற்றவர்கள் பார்ப்பதற்காக, கேட்பதற்காக அல்லது உலகத்திலே ஏதாவது ஒன்றை லாபத்தை அடைவதற்காக இல்லை. அல்லாஹுடைய முகத்தை நாடி, மறுமை நாளையை நாடி ஒருவர் செய்வதுதான் முதலாவது வகை தூய்மை. இரண்டாவது தூய்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதிலே ஒருவர் தூய்மையாக இருக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? மார்க்கத்திலே நபி அவர்கள் காட்டி தந்த ஷரியாவிலே கூடுதலாகவோ குறைவாகவோ எந்த ஒன்றையும் அவர் உருவாக்கக்கூடாது. அது நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கலாம், வார்த்தைகள் சார்ந்ததாக இருக்கலாம், செயல்பாடுகள் சார்ந்ததாக இருக்கலாம். நபி அவர்கள் கொண்டு வராத ஒரு ஷரியாவை அவர் மார்க்கமாக பின்பற்றக்கூடாது. நபி அவர்களை முழுமையாக அவர் பின்பற்ற வேண்டும். இதன் நபி அவர்கள் விடயத்திலே தூய்மையாகுவது என்பது அர்த்தம். அதான் நபி அவர்களை இத்திபா செய்வது, இப்திதா அல்ல, பிதா செய்வதல்ல. அதில் முழுமையாக இருக்க வேண்டும். ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறை எப்படி இருந்ததோ இந்த விடயத்திலே அஹ்லுஸ்-சுன்னா வல் ஜமா என்கின்ற நபி அவர்களுடைய சுன்னாவையும் சஹாபாக்களுடைய அந்த புரிதலோடு பின்பற்றுகின்றவர்களுடைய வழிமுறை எப்படி இருந்ததோ அப்படி அவர் நடக்க வேண்டும். அல்லாஹு தாலா தன்னை பற்றி அல் குர்ஆனிலே என்ன சொல்லியிருக்கிறானோ அதை முழுமையாக ஈமான் கொள்வார். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறானோ அதனை அவர்கள் அந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் எப்படி, சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ ஈமான் கொள்வார். அதிலே சொல் ரீதியான இபாதாக்களிலே எந்த ஒன்றையும் கூட்ட மாட்டார்கள். செயல் ரீதியான இபாதாக்களிலே எந்த ஒன்றையும்
கூட்ட மாட்டார்கள். எனவே மார்க்கம் எப்படி எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அது அதுக்கார்களாக இருக்கலாம். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்களிலே கூட அது எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அதிலே நாம் ஒன்றை கூட்ட முடியாது. ஒரு வழிமுறையை உருவாக்க முடியாது. அதை நிறைவேற்றுகின்ற முறையிலே நாம ஒரு புதிய வழிமுறையெல்லாம் உருவாக்கக்கூடாது. சூஃபிசவாதிகள் செய்வதைப் போல என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதேபோன்று 3வது ஒரு விடயம் இருக்கிறது, தூய்மையாகுதல் என்பதிலே ஏனைய மனிதர்களோடு, படைப்புகளோடு நாம் எப்படி தூய்மையாக நடப்பது என்றால், அவர்கள் விடயத்திலே எங்களுடைய உள்ளத்தை குரோதம், பொறாமை போன்ற விடயங்களிலிருந்து எமதுடைய ஏனைய முஸ்லிம் சகோதரர்கள் விஷயத்திலே நாம் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போதும் தூய்மையான உள்ளத்தோடு தான் விரும்புவதையே தன்னுடைய சகோதரர்களுக்கும் விரும்பக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும். எவருக்குமே கெடுதி வருவதை விரும்பக்கூடாது. எல்லா மனிதர்களும் எல்லா கெடுதியிலிருந்தும் தூய்மையானவர்களாக, தப்பியவர்களாக, ஈடேற்றமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினுடைய விருப்பமாக இருக்கும். எல்லோரும் எல்லா நலவுக்கும் தௌஃபீக் செய்யப்பட வேண்டும் என்பது அவன் விரும்ப வேண்டும். இதுதான் படைப்புக்கள் விடயத்திலே நாம் தூய்மையாக இருப்பது. எல்லா விடயத்திலே எப்படி தூய்மையாக இருப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் விடயத்திலே எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய ஏனைய படைப்புக்கள் விடயத்திலே, ஏனைய மனிதர்கள் விடயத்திலே எவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள். நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய நல்லடியார்களிலே சொர்க்கம் செல்லக்கூடியவர்களிலே, தொழுகையாளிகளிலே, உள்ளங்களை தூய்மைப்படுத்தியவர்களிலே, அல்லாஹு தாலாவை பற்றி அறிந்து அவனை ஞாபகப்படுத்துகின்ற நல்ல மக்களிலே ஆக்கி அருள்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.